எப்படி இருக்கீங்க? மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நம்ம சேனலே மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அது என்னென்னு போய் பாருங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த லோகோ எல்லாம் நம்மளை மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னுடைய சேனல் இல்லை. ஏன்னா இதை நான் கட்டாயமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேர் அது நான் நினச்சிட்ருக்கீங்க, அது நான் இல்லை, அது நம்முடைய சேனலும் இல்லை. வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஒளி விளக்கேற்று ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை இருக்குதுன்னா பேரு திருக்காட்டி என்னைக்காவது ஒரு விளக்கு பொருத்தப்படாதாட்டி வீட்டுல. பக்கத்து வீட்டை பாரு, வடக்கு வீட்டை பாரு, ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு அழகா விளக்கு பொத்தி வச்சிருக்காவ. ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னா பேரு. அந்த வீடு முழுக்க ஏத்தி வைங்கட்டி. ஏண்டி இசை, உனக்கு வேலை சொல்லியே கிடையாதாட்டி? எனக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்குது. வேலைக்காரிக்கு புள்ள சாத்திரமா நான் வீட்டுல ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டு உடனே எனக்கு படிக்க வேண்டியது இருக்குன்னு புக்க தூக்கிட்டு போயிட. வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஒன்னெல்லாம் வளர்த்ததுக்கு ரெண்டு எரும மாட்டை நான் வளர்த்திருக்கலாம். எரும மாட்டெல்லாம் காலேஜ்ல சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நல்ல யாக்கியானமா பேசுவா. உனக்கு கொல்கட்டை வேணுமா வேண்டாமா? அது எப்படி வேண்டான்னு சொல்லுவேன். கொல்கட்டை வேணும்னா தீபத்தை ஏத்து, அப்பதான் உனக்கு கொல்கட்டை. வர வர உன் நடவடிக்கையும் ஒன்னும் சரியில்லை. என்னைக்கு இந்த பேங்குக்கு வேலைக்கு போனியா அன்னிலிருந்து உன் நடவடிக்கை ஒன்னும் சரியில்லை. முன்னாலெல்லாம் தீபத்தை அன்னைக்கு வீடு முழுக்க தீபம் ஏத்தி வச்சிருப்பா, வீட்டை ஜக ஜகன்னு வச்சிருப்பா. இந்த வருஷம் யாரோ தானே இருந்துகிட்டு இருக்கா. எப்படிதான் நீ இருக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏம்மா, உங்க புளு புளுப்புக்கு அளவே இல்லையா? நான் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், இப்பவும் புளு புளுன்னு இருக்கியா? வீட்டுக்கு புள்ள தாச்சு புள்ள வந்திருக்கு, அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும், அவ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும். வீட்டுல ஒருத்தி ஒரு வேலை செய்திலாட்டி. ஏம்மா, அவளை செய்வாள. அத்தை உங்களை கூப்பிட்டு இருந்தா அதை என்னன்னு கேட்டுட்டு வாங்க போங்க. நாத்து கூப்பிட்டு இருந்தாளா? எதுக்குடி? எனக்கு என்ன தெரியும்? உங்க நாத்து எதுக்கு கூப்பிட்டாவளோ? போய் கேட்டுட்டு வாங்க. சரி எடி, வேலையெல்லாம் பாருங்க. நான் நாத்து கூப்பிட்டாலாம் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். அடியே அக்காமார்களே, முத எங்க விளக்கத்தணுமோ அங்க போய் விளக்கத்துங்க. சீக்கிரம் போங்கடி. நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க விளக்கத்தணுமோ அங்க போய் விளக்கத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்க எங்க போயிட்டு விளக்கத்தணும்? நீ எல்லாம் எப்படித்தான் கல்யாணம் முடிஞ்சு குடும்பம் நடத்த போறியோ, அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். முளைச்சி 3 நாளுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிட்டு இப்ப நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஏன் நடமாயி போச்சுது. அட்வைஸ் பண்ணிட்டு எங்க போய் விளக்கத்தணும்? நீ கிங்சி மாமாட்ல விளக்கத்து, அவ சாம மாமாட்ல போய் விளக்கத்தட்டும். நல்லதா இருக்கும். ஏடி, அது எப்படி முடியும்? அக்கா காரிக்கு என்ன ஆனந்தம். நீ போ, நான் இங்க சமாளிச்சுக்கிட்டதே. அம்மா கேட்டா அதான் வழக்கமா எப்பவும் கோயிலுக்கு போறியா, அப்படி போயிருக்கான்னு சொல்லு. சீக்கிரம் கிளம்பு, போய் ஒரு மணி நேரத்துல போய் விளக்கத்திட்டு வந்துருப்போ. அம்மா வந்தா அத்தி, இது இயலுதானா? விட்ட குடும்பமே நடத்திரா போலுக்கு. ஏக்கா, வெறும் பேச்சு வார்த்தைதானா இல்ல அதுக்கு மேல போய்கிட்டு இருக்கா? ஒண்ணு கொன்னைய போட்டுருவேன். முத சின்ன பிள்ளை மாதிரி பேசி. இந்த சுண்டலி 17 வயசுல கல்யாணம் முடிச்சிருக்குது. இவ பேசுனா உனக்கு பெரிய பொம்பளை பேசுற மாதிரி இருக்குது. 21 வயசு ஆவதே. என்ன பார்த்து நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசுங்க. அவ கணக்கா சின்ன பிள்ளை, நீ போயிட்டு வாக்கா. அடே, என்னடி நினைச்சிட்டு இருக்கியா? ஆளுக்கால என்ன சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கியா? அட 26 வயசு ஆவதுன்னு சொல்லணும்ல. அப்ப நீ என்னத்துக்கு நீ விளக்கத்த போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா? நீ விளக்கத்த போவல, அப்ப நீ சின்ன பிள்ளை தான். அடி வாடி, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். வர வர உன் நடவடிக்கை ரொம்ப தான் சரியில்லாம போகுது சொல்லிவிட்ட. இதுதான் சின்ன பிள்ளைங்கது. போய மாட்டி. ஒரு ஆட்டோ பிடிச்சு போங்க, சீக்கிரம் போயிடலாம். எட்டு பாட்டி ஞானம் ஆகுது. போயிட்டு 2 மணி தான் திரும்பி வரணும். சீக்கிரம் வா. அம்மா அந்த சொட்டை எண்ணிடுவாவ. மருமோளா, நீ எப்ப போய் விளக்கத்த போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷம் இதை விட்டுறாத. ஒழுங்கா போய் விளக்கத்திட்டு வந்துரு. கடவுளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. போட்டி போய் விளக்கத்திட்டு வா போ. அப்படியா? அங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது, சும்மா லைட் தான் போட்டு வச்சிருக்குது.
நீ போய் விளக்கேத்துனா அத்தைக்கு மாமாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத கிங்ஸி மாமாவே சந்தோஷப்படுவாரு தெரியுமா? எதுக்கு அப்படி சொல்லுத? எங்க வீட்ல நாங்க அப்பப்போ விளக்கேத்துவோமா, மாமா அப்பப்போ வருவாங்க. அழகா இருக்கு விளக்கேத்துனா வீட பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளம்பிட்ட இக்கோ, ஆட்டோக்கு காசு அம்மா கடுகு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு வந்துரு. சரி, நீ ஆட்டோ பாத்துட்டு இரு, நான் கடுகு டப்பால இருந்து துட்டு எடுத்து ஓடிந்துருதே. அடப்பாவிகளா, இன்னும் இந்த திருட்டு நீங்க விடவே இல்லையாங்க? அநியாயத்துக்கு கல்யாணம் பண்ணி நீ ரொம்ப பெரிய ஆளு மாதிரி பேசுதட்டி. நான் பெரிய பிள்ளை தான்டி, அதான் உனக்கு அப்படி தெரியுது. மகளே, ஓடட்ட அடிச்சு விடுவேன். உன் பிள்ளை உன்னை அம்மானு கூப்பிடுதா இல்லையா? என்ன பெரியம்மான்னு கூப்பிடும். நான் தான் பெரிய அம்மா, அப்ப நான் தான் மூத்ததே, நீ மறந்துடாத. உன்னை சின்ன பிள்ளைன்னு சொல்லல, தப்பே இல்லட்டி. சீக்கிரம் வாட்டி. ஒரு வழியா வந்துட்டோம். நீ உன் வீட்டுல போய் விளக்கேத்து, நான் என் வீட்டுல போய் விளக்கேத்துறேன். கல்யாணம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள நீ சொத்தை பிரிச்சுட்ட பத்தியா? உன் வீடு என் வீடுன்னு சொல்லிட்ட பத்தியா? அக்காலும் தங்கச்சி ஒரே வீட்டுல தான் வாக்கப்பட்டிருக்காங்க, தான் மறந்துடாத. நீ ரொம்ப பேசாதட்டி. அது என் வீடு, இது உன் வீடு, புரியுதா? நீ உன் வீட்டுல விளக்கேத்து, நான் என் வீட்டுல விளக்கேத்துறேன். எட்டிக்கிட்டி பாத்துறாத, என்னையே மாதிரி விளக்காத்தாத. சுய பத்தி யூஸ் பண்ணு, ஓகே? நான் எப்படி விளக்கேத்துறேன் மட்டும் பாருட்டி. விளக்கேத்துனா மட்டும் போதாது. இங்க பாரு, 2 மணி நேரம் தான் இருக்குது. விளக்கேத்திட்டு அப்புறம் கொஞ்சம் போல கொழுக்கட்டை மாவு தந்து விடுதே, அதை அங்கச்சு அவிச்சு கொடுத்துருன்னு. நான் கொழுக்கட்டை அவிச்சு கொடுக்கணுமா? ஆமாட்டி, அவங்களுக்கு இந்த முறை தெரியாது. நீ தான் அவிச்சு கொடுக்கணும். நான் மாவு பணிஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? தராம இருந்துட மாட்டிய? தங்கச்சி வீட்டுக்குலாம் எதுக்கு கொடுக்கணும்னு இருந்துட மாட்டிய? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரகல தாங்க முடியல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன உண்டுல நாய்க்கிற போல கட்டி. நம்ம 2 ஒரே வீட்டுல வாக்கப்பட்டு இந்த வீட ரணகலம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வீட்டு பக்கம் நீ வந்த தொலைச்சிருவேன் தொலைச்சி. நீ என் வீட்டு பக்கம் வராம இருந்தா சரிதான். குழம்ப கொண்டா கூட்ட கொண்டான்னு வந்துடாத. வீக்னஸ் அடிக்கல டி. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு குழம்பு கூட்டலாம் தர மாட்டியா? ஓம் புருஷனுக்கு நீ சமைச்சு கொடு, என் புருஷனுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன். பத்தியா, எனக்கு வராதுன்னு கரெக்டா நீ அதுல அடிக்க பத்தியா? அப்போ இதே வீட்டுல வாக்குப்பட்டுட்டு நீ வித விதமா சமைச்சு என் முன்னாடியே தின்னு என்ன வெறுப்பேத்துவ. நானும் என் புருஷனை உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணுமா? இவ்வளவு ரோசம் இருக்கவா உன் புருஷனுக்கு நீ சமைச்சு கொடு. எப்படி சமைக்கன்னு மட்டும் பாருட்டி. நான் சமைக்கிறத பார்த்து நீ பொறாமப்படுவ. என் வீட்ல இருந்து வர வாசனை பிடிச்சி என்னமா சமைக்கிறா, என்னமா சோறு பொங்கிருக்கா அப்படின்னு நீ வயிறறிய போற. பாத்துக்கிட்டே இரு. முத வெண்ணி போட கத்துக்க பாட்டி. என்ன புசிக்கணும் இப்படி சொல்லிட்டா? அக்கா, என் படு பெரும்பாடா இருக்கும் போலக்க, அதுக்கு அது பாத்துக்கணும். என்னங்க வீட்டை ஒண்ணாக்குறமோ இல்லையா, கிச்சனை ஒண்ணாக்கிரணும்ப்பா. அப்பதான் நானங்க பொழப்ப ஓட்ட முடியும். அத்தை இவ கிச்சனை 2 ஆக்கிறா போலுக்க. மாமா, ஐயோ என் தங்கம், என் தங்கமே, வா வா வா. மாமா அத்தை இல்ல இருக்கம்மா. ஏமா, ஏ மர்மம் வந்திருக்கா பாரு. அட என் தங்க புள்ள வந்திருக்குது. என்னமா தங்கம் வா. அத்தை இன்னைக்கு திருக்காத்திகள்ல? ஆமா. அதான் விளக்கேத்தலான்னு வந்திருக்கேன். சும்மா என் தங்கமே தங்கம், நீ ஏத்தமா? நீ ஏத்த தங்கம், இது உன் வீடு தானே? சரிங்க அத்தை. என்ன ஆளையே காணோம்? வருவான், கடைக்கு போயிருக்கான், இப்போ வந்துருவான். இல்ல நான் அவளெல்லாம் தேடல. ஆமாமா, அவனை தேடல, சும்மா இருக்கானான்னு பார்த்தா. அப்படிதானம்மா? மாமியாரு நம்மள ஓட்டுது. அவ இருக்கா, வருவான் வருவான். எங்க போயிருவான்? ஓ வாட அடிச்சிருக்கல, வந்துருவான். மாமனாரும் ஓட்டுறாரு. நான் விளக்கேத்துறேன். சரி தங்கம், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ விளக்கேத்த வந்திருக்கேன்னு. எனக்கும் ஆசை. இந்த பக்கத்து வீட்டுல விளக்கேத்திருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு நீ ஏத்ததுக்கு மர்மம் வரலையே நினைச்சேன். கரெக்டா வந்திருக்க. ஆமாமா, இப்பதான் மாமா சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் இன்னும் விளக்கேத்ததுக்கு மருமவ வரலையேன்னு. நான் ஏத்துறேன். சரிம்மா வா, ஏதாவது வேணும் சொல்லி மாமா உனக்கு உதவி பண்ணுறேன். இல்ல நானே பாத்துக்கிடுவேன். சரிம்மா. மாப்பம் பிடிச்சு வந்துட்டான். வந்துட்டு கண்டுக்கவே கூடாது. ஓய் வாலி, உங்க அம்மா இருக்காவா, உங்க அப்பா இருக்காவா, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமே இல்லையோ? எதுக்கு வெக்கம்?
உங்க அம்மா பார்த்துட்டு இருக்காவ, உங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காவ. வெக்கமே இல்லாம என்ன தூக்குதீங்க. தூக்க தானடி செஞ்ச, வேற எதுவும் பண்ணலையா? ஐயோ, உங்களுக்கு விவசாயம் இல்லையா? என்ன இத மருமக வேலை கேட்டு வந்துட்டா, அது கீழே இறக்கி விடு, அது வேலை பார்க்கட்டும். அதுக்கு ஏதாவது வாங்கி பறக்கி கொடு. சரிங்கப்பா. மேடம் விளக்கேத்தாக வந்திருக்கீங்க? அத முத எனக்கு இறக்கி விடுங்க. உங்களுக்கு வெக்கமா இருக்கு இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்குது. இறக்கி விடுங்க. பரவாயில்ல. எனக்கு காப்பி வேணுமா? ஆமாம்மா, ஒரு கிளாஸ் போட்டுட்டு வாங்க. அதுக்கு தேவையான வாங்கி எடுத்து கொடுத்துரு. சரிங்கப்பா. ஐயோ, உங்களுக்கு விவசாயம் இல்லையா? உங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க முன்னாடி கட்டிப்பிடிச்சு தூக்குறீங்க. தூக்க தானடி செஞ்சேன், இதுல என்ன இருக்குது? என் பொம்மை குட்டியம்மோ, செஞ்சு குட்டியம்மோ. நான் ஒன்னும் பச்சை பிள்ளைலாம் இல்ல. அப்படியா? ஆமா, 21 வயசு ஆகுது. 21? ஆமா, அது என்ன ஒரு மார்க்கமா கேக்கீங்க? ரத்தமா? இல்ல, என்ன இறக்கி விடுங்க. சிரிக்கதா பாரு. என்னடி திடீர்னு விளக்கெல்லாம் தகுந்த மாதிரி இருக்குது? ஆமா, என் வீட்டுல நான் தானே விளக்கேத்த முடியும். ஆனா இப்ப ஐடியா உனக்கு வராத. எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சது எப்படி? உனக்கு தான் இந்த மாதிரி ஐடியா வராத. எப்படி? நான் யோசிச்சேன். நான் இப்ப ரொம்ப பெரிய பிள்ளைல, அதான் யோசிச்சேன். அதான் வந்தேன். பெரிய பிள்ளை? பெரிய பிள்ளை? ஆமா. பாப்போம் பெரிய பிள்ளையானு. என்ன? ஐயோ, என்ன இறக்கி விடுங்க. அநியாயத்துக்கு என் காத்துக்குள்ளே கத்துவா. செல்ல வண்டி, உனக்கு எத்தனை நாள் கத்தாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இறக்கி விடல, நான் இன்னும் கத்துவேன். ஓடி. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஓடா. செல்லு வண்டி. குரங்கி. உண்மையிலே குரங்குதான். குரங்கு பறண்டிரும் மட்டுக்க. பறந்துனாலும் பறண்டிரும். ஓடுறத பாரு. அம்மா கிங்ஸன். அண்ணா ரெடி கிளம்புமா? சரிடா, நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வரேன். சரிண்ணே. அவன் கவினந்த பத்தியே வர சொன்னேன், அவன் வந்துருவான். நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப நீ பின்னாடி வந்துருதியா? சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். அவன் ராபிஸனை மட்டும் விட்டுட்டு போ, நீ அவன் ராபர்ட்டை மட்டும் கூட்டிட்டு போயிரு. சரிண்ணே. டேவிட் போயிட்டானோ? கவின் கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். கவின் கூட தான் சுத்திட்டு இருந்தான். சரிண்ணே, நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். போ. காஃபி நாங்க. என்னது? காஃபி உங்களுக்கு. எதுக்கு முறைக்குன்னு தெரியலையே. என்ன பண்ணல, ஒன்றும் பண்ணலையே. காஃபி. அண்ணன் நிக்கல உங்க கூட. ஏடா, நான் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மாமா, இந்தாங்க காஃபி. இல்லம்மா, வேண்டாம், இவனுக்கு கூட. நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆஹா, அவளு வந்திருக்காளா? மாமா காஃபி. மாமா நிக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுதான். ஆனா நீ அந்த நிக்கும் போது மாமா நிக்காங்கன்னு தெரியுதுல்ல. மாமா என்னங்கன்னு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். புரியுதா? சரி. என் அண்ணன் நிக்கும் போது நீ அவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. புரியுதா? அவன் இருக்கும்போது நீ எனக்கு கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. அவனுக்கு கொடுக்கணும். புரியுதா? அவன் தான் மூத்தவன். புரியுதா? சரி, இந்தாங்க. வேண்டாம். அது நீ புதுசு இல்லாம என் மேல தப்பு. நான் கொண்டு வந்திருக்கணும். எங்க வீட்டுல மூத்தவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. உங்க அண்ணன் இருக்கும்போது நீ அவன் கையில கொடுத்தியா? அதான் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டான். சரி, நான் அவனை சத்தம் போட்டு வைக்கேன். உனக்கு தெரியாது, அது அவனுக்கு புரிய வேண்டாம். நான் சத்தம் போட்டு வைக்கேன். இல்ல, இருக்கட்டும். கோவத்தை மூக்கு மேலே வச்சுக்கிட்டு அலைதான். அவனை எங்க மாத்த முடியும்? சரி விடு. இவனுக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம வீட்டு வரமுறை எப்படி இவனுக்கு தெரியும்? வரதுக்கு முன்னாடி கோவப்படலாமா அவன்? சரி விடு, அவங்க 2 பேரும் பாத்துக்கிடுவாங்க. அப்பா, அவன் கவின் போன் அடிப்பான். அடிச்சாலும் நான் இப்ப வந்துவேன்னு சொல்லிருங்கப்பா. சரியா? நீ எதுக்கு இப்ப அவளை திட்டுன? யார திட்டுன? விடு, அது ஒண்ணு இல்ல. நீ ஏன் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க? அப்படி இல்லைங்க,
அவளுக்கு எப்படி நம்ம குடும்பம் எல்லாம் தெரியும்? அவன் என்னங்க 10 வருஷமா வாழ்ந்துட்டாவா இருக்கா? குடும்பத்துல அப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும் நினைக்கிற அளவுக்கு அவ பெரிய பொண்ணும் கிடையாது. நீ எதுக்காக அவளை திட்டுன? நான் எங்க திட்டுனேன்? நான் திட்டலாம் இல்ல, சொல்லிட்டு தானே போனேன். டேய், திட்டு இல்லையோ ஒரு முறை இருக்குடா. நீ முறைச்சுக்கிட்டே திட்டினா அவ பயப்பட மாட்டாளா? தப்புதான்ப்பா, தப்புதான். அவ அண்ணனை வச்சுக்கிட்டு எனக்கு இருந்தாங்கன்னா அதான் டக்குன்னு கோவம் வந்துட்டு. அண்ணன் இருக்கும்போது அண்ணனுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. அவன் உனக்கு தான் அண்ணே. நீ தான் எவ்வளவு மரியாதை வச்சிருப்ப என்னன்னு உனக்கு தான் தெரியும். அவளுக்கு எப்படி தெரியும்? தப்புதான்ப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ விளக்கேத்துறன்னு ஆசையா வந்தா, மூடே அப்செட்ல இருக்கா. சரிங்கப்பா, நான் பாத்துக்கிட்டேன். இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா அவ கூடயே இரு. எங்கேயும் போக வேண்டாம். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிட்டேன். டேவிட், கிங்ஸ்லே, அண்ணங்கிட்ட நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லு. ஐயோ, திட்டம் போலுக்க. சில்வண்டி, இசை, இசைமா. ஐயோ, கோவத்துல இருப்ப போலுக்க. என்ன மறுபடி காப்பி வேணுமோ? அதெல்லாம் கிடையாது. இனி காப்பி கேட்டீங்கன்னா உங்க சட்டையிலே ஊத்தி விட்டுருவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரி நடக்கும், பாத்துக்க. அப்பெல்லாம் நடக்காது. நடக்கிறதுக்கு இனி சம்மதிக்க மாட்டா இந்த இசை. பேச்ச பாரு, கோவமா இருக்கியம்மா? இல்ல, சந்தோஷமா இருக்க. எனக்கு கொழுப்பு வீட்ல அழகா இருந்தே. எங்க அம்மா கொழுக்கட்டை வச்சு தரேன் தின்னு சொன்னாவ. கொழுப்பு எடுத்து வந்தேல, எனக்கு தேவைதான். சாரிடி. தேவையில்ல. என்ன திட்டு? சரி. தேவையில்ல. சரி, விளக்கு பொறுத்தணும். நல்லா விளக்கு வாங்கிட்டு வரலாமா? வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப விளக்கத்த போறேன். உங்களுக்காக இல்ல, அத்தை மாமாக்காக தான். அப்படியா? நம்ம ரூம்லயும் கொஞ்சம் ஏத்திர. அது உங்க ரூம். நான் சொல்லக்கூடாது, நம்ம அப்படின்னு சொல்லணும். ஓகே? அது உங்க ரூம். நம்ம ரூம். அது உங்க ரூம். நம்ம ரூம்டி. இங்க பாரு, நம்ம ரூம்லயும் ஏத்தணும். சரியா? நீங்க வெளியில போகல? போகணும்னு நினைச்சேன். முக்கியமான வேலை தான். உனக்கு கஷ்டப்பட்டுட்டல. இனி போனாலும் நல்லா இருக்காது. உன் நினைப்பாவே இருக்கும். பயவுள்ளைக்கு ரொம்ப தான் பாசம் இருக்குது. ஆனால் அசர மாட்டா இந்த இசை. அது என்னடி தலையில என்னமா இருக்குது? தலையில இருக்குதா? என்னது? தெரியலையே. தட்டி விடு, தட்டி விடு. என்னது? அது தட்டி விடுடி. என்னது? சரிங்க வா, டக்குனு வா, நான் தட்டி விடுதேன். தலையில இடியே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பக்கத்துல வர மாட்டேன். கண்டுபிடிச்சா இனி வர மாட்டா. இங்க வாய. முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. வேண்டான்னு சொல்றோம்ல. உன்னை திட்டினால இருக்க முடியுமாடி? இனி கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். இங்க வா. வேண்டாம், என்ன திட்டுனீங்கல்ல. பாடி கிச்சிலி. என்ன நீ ஏன் வந்து ஓடி பிடிச்சு விளாட வைக்காத. இங்க வா. முடியாது. எனக்கு தொட்டு பிடிச்சு விளாண்டா விடுவான்னு நினைக்க. ஓடுவோமா? என்னால பிடிக்க முடியாது. உண்மைதான், சில்லு வண்டி பிடிக்க முடியாது. யார் சில்லு வண்டி? யார் சில்லு வண்டின்னு கேட்டேன். ஓ, சிக்கிட்டா. அது வந்து யார் சில்லு வண்டின்னு கேட்டேன். யாருடி? நீ தாண்டி சில்லு வண்டி. லவக்க தூக்கிட்டு வந்துட்டா. என்னடி? என்ன அங்கதானே வரணும் வந்தது, நான் எப்படி இங்க வந்தேன்? அதெல்லாம் இந்த கிங்ஸ்டன் தச்சர்கட்ல நீ எப்படி வேணாலும் வந்துருவேன். குரங்கி எப்போதே நான் தான். கண்டா சொல்லிட்டேன். பாயும்பொழி நான் தான். ஒக்க போற நீ தான். வேண்டாம், விளக்கேத்த வந்திருக்கேன் சொல்லிவிட்டேன். ஆமாடி, நீதான் விளக்கேத்தணும். அதுதான் என்ன விட்டாதுன்னு விளக்கேத்த முடியும். இல்லடி, அணைச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் விளக்கேத்தலாம். அணைச்சுக்கிட்டுலாம் விளக்கேத்த முடியாது. விளக்கேத்திட்டு தான் அணைக்க முடியும். நான் கிங்ஸ் ராஜா, எப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவேன். அப்புறம் நான் விளக்கேத்த மாட்டேன் சொல்லிவிட்டேன். அணைச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு சேர்ந்து விளக்கேத்தலாம். டேயா? ஆமாவா? ஆமாடா, ஆமாடா டால்டா. டேய். இனி என்னமோ சொல்லுவாங்களே. டேய். இதுக்கு மேலலாம் பொறுமையா இருக்க முடியாது. என்னமோ சொல்லுவாங்களே. டேய்.
எத்தனை டே போட்ட நீ பாயும் புலி நான் தானே காட்ட வேண்டாம். மரியாதையை விட்டுருங்க சொல்லிட்டேன். சாரிடி, என்ன நான் மேல கோபப்பட்டு கூடாது. இனிமேல் கோபப்பட மாட்டேன். தப்பு உணர்ந்துட்டேன். உனக்கு தான் தெரியாதுல்ல, தெரியாது நான் எப்படி கோபப்பட முடியும்? உன் மேல கோபப்பட்ட என்னால தாங்கிக்கவே முன்னாடி சும்மா சமாதானப்படுத்துவேன். இப்படி இல்லாண்ட சாரி. சரி பரவாயில்ல. என் உசுருடி. இங்க பாரு, அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவன் அண்ணன், அப்பா ஸ்தானத்துல உள்ளவன். அப்பாவை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அப்படிதானே? அண்ணங்கிறவன் வீட்டுல மூத்தவன், அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன், அப்பா காலத்துக்கு அப்புறம் அப்பாவா இருக்கக்கூடியவன். அவனுக்கான மரியாதை கொடுத்துதானே ஆகணும். எனக்கு அதுல மட்டும் நான் குறை வைக்க மாட்டேன். அதான் டக்குனுக்கு வந்துட்டு செல்லும். சரி விடுங்க, நான் போய் விளக்கு ஏத்த போறேன். சரி, நீ விளக்கெல்லாம் ஏத்தி முடி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடு. சரி, விளக்கேத்தி முடிச்ச பிறகு கோயிலுக்கு கூட்டு போவீங்களா? என் தங்கத்தை கட்டாயமா கூப்பிட்டு போறேன். பரப்பிட்டு. சரி, பிடிச்சிருக்கு. என்ன? இந்த குரங்க, இந்த பாயும் புலிய. அப்படி சொல்லும் போது அப்படி மீசிய முறுக்கி விடணும் போல இருக்கும். ஜெயிச்சிட்டடா கிங்ஸ்லின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? சரி, நீ தீப ஏத்திட்டு நான் போய் சின்ன வேலை முடிச்சுட்டு வந்தது. சரி. இப்போ அந்த தோட்டம் சித்தப்பா கையில தானே இருக்குது. சித்தப்பா பையன் பெரியவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். சித்தப்பாட்ட சொன்னேன், முன்ன போயிட்டு இருக்க வாரேன்னு சொன்னாரு. சரி, நம்ம போலாம் வாங்க. டேவிட் முன்ன போயிட்டான், போலாமா? அது இதுக்கு கார் போகாதான், நடந்தா உள்ள போனோம். மல்லாடி வாத்துக்கிட்ட போகணும் போலுக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போய் தான் ஆகணும், புரியுதா? டே, அதான் இப்ப மலையறதுக்கு எத்தனையோ ஜீப் எல்லாம் வந்திருக்க. ஒண்ணு வாங்கி போடுறது கிடக்குது, எடுத்துட்டு வரல. எங்க கிட்ட இல்லாத காரும் இல்ல, இல்லாத ஜீப்பும் இல்ல, எல்லாம் இருக்குது. ஏண்டா மலாடி வாத்துக்கிட்ட எவ்வளவு தூரம் போக முடியும்? போற வழியில தான் நிறைய விஷயங்கள் சேகரிக்க முடியும். நிறைய குடும்பங்கள் இல்ல இருக்குதான், அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு தான் போக முடியும். சரி ரைட்டு, போவோம். சரிண்ணே, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், வாங்க. கவின், என்னண்ணே? எப்பமாவது ட்ரிங்க்ஸ் பண்ணா பரவாயில்ல, இப்போ எப்பவும் உன் கையில இருக்குது. இது நல்லதுக்குல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்கதான் அவர் நிக்க சொன்னாரு. இந்த ஆத்துலதான், இங்கதான் சித்தப்பா விட்டு கிடந்தாரா. எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். அண்ணா வந்துட்டாருங்க. அரண்மனையில சொல்லிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சுது. இந்த இடத்துலதான் முத உங்க சித்தப்பாவும் சித்தியும் பார்த்துக்கிட்டாரு. அவங்க நிறைய நேரத்தை செலவிச்சது இந்த மலை பகுதியில தான், இந்த ஆத்தங்கரையில தான். ஏன்னா இங்க ஊர் மக்கள் யாரும் நடமாட மாட்டாங்க. அவங்க தோட்டத்து வீட்டுல இருந்தனால அந்த பொண்ணு அடிக்கடி தண்ணி போறதுக்கு இங்கதான் வந்திருக்கு. உங்க சித்தப்பாவும் பிசினஸ்க்கு போறேன் அங்க போறேன்னுட்டு நேரா காட்டுக்கு இந்த பகுதிக்கு வந்துருவாராம். இங்கதான் அவங்க 2 பேரும் காதல் பண்ணிருக்காங்க. இங்க மனுஷங்க நடமாட்டமே கிடையாது, அதனால அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் எங்க சித்தி வாழ்ந்த வீடு அது இன்னும் மலைக்குள்ள போகணும். வாங்க போலாம். இப்போ அங்க யாரு இருக்கா? இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, வாங்க. சரி, சீக்கிரம் வாங்க. பார்த்து வாங்க தம்பி, மலைக்காடு, கொஞ்சம் பார்த்தே வாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை என்பின் பின்னே என்னுயிரணுவில் வர முன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகளல்லவா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே. எனக்கு தெரியும், உங்க புள்ளன்னு எனக்கு தெரியும். அம்மா என் அவசர காப்பாத்ததுக்கு அவசரம் மாச்சுக்கிட்டேன்னு தெரியும். கண்டுபிடிப்பேம்மா, சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். அம்மா, அப்பா, எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க, எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டிருப்பீங்க. அவ்வளத்தையும் தகுடு பொடியாக்கி உங்களை மண்ணில புதைச்சவன நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அப்பா, என்னை எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அம்மா, என் அவசர காப்பாத்ததுக்கு அவசரம் மாச்சுக்கிட்டியம்மா. வீரனா இருந்த உங்களை முதுகுல குத்தி சாகடிச்சுட்டானுங்களேப்பா.
விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன். இனிதான் இந்த கிங்ஸோட ஆட்டமே ஆரம்பம். அப்பா, அப்பா, நான் உசுரோட இருக்கணும், நான் நல்லா வாழணும்னு 2 பேரும் தியாகம் பண்ணுனீங்கல்ல, நல்லா வாழ்வேன்ப்பா, நல்லா வாழ்வேன்ப்பா. அப்பா, எனக்குன்னு ஒருத்தி இருக்கப்பா, உங்க உசுரு, உங்க தங்கச்சி பொண்ணு. உங்க சாவு எல்லாமே எனக்கு மர்மமா இருக்குது. எதுக்காக இதெல்லாம் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியலப்பா. ஆனா கூட சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். அப்பா, நிச்சயமா என் வாரிசு இந்த மண்ணுல பிறப்பான். இந்த குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாது தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா என் வாரிசு இந்த மண்ணுல பிறப்பான். உங்க வாரிசை எப்படி பொத்தி பாதுகாத்து இந்த உலகத்துல விட்டுட்டு போனீங்களோ, என் பிள்ளைய நானே வளர்ப்பேன்பா. சிங்க குட்டிகள் மாதிரி பிள்ளைங்களை பெத்து போடல, வாரிசுகளை உருவாக்கல, நான் கிங்ஸின் ராஜாவே இல்ல. என் புள்ள கெத்தாரோட்ட நடந்து வருவான்ப்பா. இந்த கிங்ஸின் ராஜாவோட புள்ளன்னு சொல்லி கெத்தா நடந்து வருவான்ப்பா. இந்த செம்புலிங்கத்தோட புள்ள நடந்து வருவான். உங்க வம்சமே இருக்கக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் பண்ணானுங்க. உங்க பேர பிள்ளைகள் நடந்து வருவானுங்க, சும்மா சிங்கம் மாதிரி நடந்து வருவானுங்க. எந்த கொம்மை என் மேல கைய வைக்கிறான்னு நான் போக்குறேன். என் பொண்டாட்டி மேலேயே என் மேலே எவன் கை வைக்கிறான்னு நான் போக்குறேன். தட்டி தூக்குறப்பா. நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடையும். என் பொண்டாட்டி பிள்ளையோட இதே இடத்துக்கு நான் வருவேன். சிங்க குட்டிக மாதிரி பிள்ளைங்களை பத்தி இதே இடத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன். நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடைய பண்ணுவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எந்த கொம்பை நினைக்கிறான்னு பாக்குறேன். பண்றப்பா. என்னடா நீ வரலையா? வரேன்னு போயிட்டு வரேன். ஏண்டா ஏன் கண்ணு கலங்கிருக்கு? கண்ணு கலங்கலான பெரிய ஏத்துக்கிட்டு இருக்க. விடக்கூடாது, விடக்கூடாதுடா. சீக்கிரம் கண்ணு பிடிக்கணும். இதுக்காவது நம்ம குடும்பத்துக்குள்ள வாரிசு வரணும். எவன் கை வைக்கிறான்னு பாக்கணும்டா. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வருதுன்னா அவன் முகத்தை வெளியில காட்டுவான்ல, அவன் யாருன்னு காட்டுவான்ல. வருவான், நிச்சயமா வெளியில வருவான். விடக்கூடாதுடா, விடவே கூடாது. இந்த வீட்டுலதான் உங்க சித்தப்பா வாழ்ந்திருக்காரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எப்படி இதுல வாழ்ந்துட்டு இருந்தாரு? இங்கதான் இனியம்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பண்ண வீட்டுலதான் இனியம்மா இருந்தனால இவங்க சித்தப்பாவும் இங்கேதான் வாழ்ந்திருக்காரு. அவரு அவங்க சித்தி கூட சந்தோஷமா தான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஓ சரி, இப்ப இந்த வீட்டுல யாரு இருக்கா? இருங்க கூப்பிடுறேன். வீட்டுல யாரு? வெளியில வாங்க. யாரு யாரு வேணும்? நீங்க தானே இப்ப இந்த பண்ண வீட்டுல இருக்கிய? ஆமா, நீங்க யாரு? இந்த தோட்டத்தோட ஓனரே இவங்க தான். ஐயா, அரமணக்காரங்களா? நான் யாரும் நினைச்சிட்டேன். ஐயா இருங்க, நான் சேர் எடுத்துட்டு வரேன். மன்னிச்சுங்க ஐயா, நான் உங்களை பார்த்ததே இல்லாதான். பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க இங்க வந்தது இல்ல, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. உங்க சித்தப்பா தான் வருவாரு. ஆமா, அவங்க மட்டும் தான் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மகன் மூத்தம் தானே பாத்துட்டு இருக்கான், ஜானி. ஆமா, அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. அவரு எங்க வராரு? எப்பமாவது வருவாரு. நான் தான் விளைச்சல கொண்டு வீட்டுல கொண்டு கொடுக்க வரேன். நீங்க எவ்வளவு நாளங்க இருக்கீங்க? 22 வருஷமா இங்கதான் ஐயா இருக்க. 22 வருஷமா? 22 வருஷமா? கரெக்டா 22 வருஷமா? கூட தான் இருக்கும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே நான் இங்கதான் வந்தேன். என் பொண்ணட்டி பிள்ளைல என் பிள்ளைலாம் பிறந்தது இங்கதான். இந்த காட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து எடுத்து பிள்ளைல கட்டியும் கொடுத்துட்டேன். என் சம்சாரமும் போய் சேர்ந்துட்டா. பிள்ளைல 2 பொம்பளை பிள்ளைல 2 கரையாத்திட்டேன். இப்ப நான் மட்டும் இல்ல கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இதுலயே இருக்கேன். சரி, 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி இந்த வீட்டுல இருந்தது யாரு? ஐயா, அது எப்படியா எனக்கு தெரியும்? நான் வரும்போது இந்த வீட்டுல யாருமே இல்ல. வீடு வெறுமனையாவா கிடந்தது? இல்ல, யாராவது இருந்திருக்காங்க. இருந்ததுக்கான அடையாளம்லாம் இருந்தது. குடும்பம் இருந்ததுக்கான அடையாளம் இருந்ததா? இல்லன்னா? இல்ல, குடும்பம் இந்த மாதிரி தெரியல. யாரோ 1-2 பேர் இருந்திருக்கலாம். ஐயா, ஒரு ஆண் ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளம் இருந்ததா, இல்ல ஒரு ஆண் இருந்ததுக்கான அடையாளம் இருந்ததா? சத்தியமா ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கணும். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு 2-3 சேலை இருந்தது ஐயா. சேலை இருந்ததா? அது சேலைன்னு இருக்குதா? இவையா ரொம்ப பதறுதான். எனக்கு என்னமோ இவன் அந்த கிங்ஸ் ராஜா பையனா இருப்பானோ?
எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா அங்க அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னமோ இருக்குது. கண்டிப்பா இவனுக்கும் ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. மறைக்கிறான். அந்த சில பத்திரமா இருக்கா? தூக்கி அது தகரப்பட்டுக்குள்ளே இருந்தது ஐயா. அதை நான் தொடவே இல்லை. ஒருவேளை தேடி வந்தாங்கன்னா கொடுக்கலாமேன்னு அப்படியே தூக்கி வச்சோம். அது அந்த தகரப்பட்டுக்குள்ள தான் கிடக்குது. அந்த தகரப்பட்டிங்க இருக்குது. அந்த ஒட்டுக்கு மேலதான் ஐயா தூக்கி வச்சிருக்கேன். எனக்கு அது வேணும். எனக்கு அது வேணும். கிங்ஸ்ஃபேன் இல்லைண்ணே, அது எனக்கு தேவைப்படுது. அது எனக்கு வேணும். கண்டிப்பா அண்ணன்மாருக்கு தெரியாமலே இவன் ஏதோ ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் ஊஜிகப்படுத்துற வரைக்கும் வெளியில வாய் திறக்க மாட்டான். என்னமோ இசை இவங்கிட்ட உளறிருக்கா. டேய், நீ எத்தேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா எப்பேற்பட்ட எத்தேன்னு நானும் கண்ணால பாத்திருக்கேன்ல. நீ எத்தேன்னா நான் கேடுகிட்ட எத்தேன். எப்படி நானும் கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயா, வேற அவங்கள பத்தின ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, ஊருக்குள்ள நம்ம பழைய காலத்து ஆளு நம்ம பணம் ஏறுவாவல்ல, அது யாரு? நம்ம அப்பத்துற அவியலுக்கு விஷயம் தெரியும் பார்த்துக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, அது ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் இருக்க பணியை யாராவது வந்தாரு. அப்போ பேச்சுக்காக சொல்லிட்டு இருந்தாரு, இதுலதான் முதலாளியா இருந்தாருன்னு. டே கிங்ஸ்டன், அந்த அப்பத்திரன்னு இருக்காருல்ல? இருக்காருண்ணே. அவர் தான் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு பார்த்துக்காங்க. இங்கதான் சின்னையா வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு. சின்னையா பெரும்பாலும் இங்கே தான் இருப்பாராம். இந்த தோட்டத்தில் வேலை பார்த்தவங்க கூட ரொம்ப அந்யுன்யமா இருப்பாராம். ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது அப்பாத்தோட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பார்த்துக்காங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா. ஐயா, இங்க ஏதாவது மர்மமா ஏதாவது நடந்ததா? நீங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது உங்ககிட்ட பொருள் எதுவும் கலப்புனாங்களா? ஆமாய்யா, நாங்க என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. அங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் மர்மமா சாவுறாங்கன்னு எங்க கிட்டயும் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல. பரவாயில்ல, போற உசுர அப்படி போயிட்டு போட்டுன்னா நானும் என் சம்சாரமும் வந்தோம். ஆனா எங்களுக்கு எதுவும் ஆகல பார்த்துக்காங்க. அப்படின்னா உங்க சித்தியை வச்சுதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட உங்க சித்தி அதனாலதான் அப்படி நடந்திருக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க புருஷன் மட்டும் கிணத்துல கிடந்ததா, அதாவது செத்து கிடந்ததா சொன்னாங்க. கிணத்து செத்து கிடந்தாங்களா? ஆமாய்யா, நீங்க வரக்கு முன்னாடி பாத்தீங்க, ஒரு பெரிய கிணறு, அதுலதான் செத்து மறந்ததா சொன்னாங்க. அதாவது நீச்சல் தெரியாம உள்ள கிடந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. தோட்டத்துல வேலை பக்கங்களுக்கு நீச்சல் தெரியாமல இருக்கும். நாங்க கிணத்துல, ஆத்துல, குளத்துல எதுல வேணாலும் நீச்சல் அடிப்போய்யா. நிச்சயமா தோட்டத்துல வேலை பார்க்குற எல்லாருக்குமே நீச்சல் தெரிஞ்சிருக்கும். கொன்னுதான் வீசிட்டானுங்க. யாரா இருக்கும்? சரியா, அந்த தகரப்பட்டி எனக்கு கொடுங்க. அந்த அம்மாக்கு ஒரு பையன் இருந்திருப்பான்னு நினைக்கேன். பையனா? இல்ல, உறுதி தெரியல. அந்த பெட்டிக்குள்ள ஒரு வயசுக்குள்ள ஒரு பையனுக்கு துணி எடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சின்ன துணி கடந்தது பாத்துக்கங்க. எப்படி பார்த்தல வீட்டையே ஜக்க ஜக்கன்னு மாத்திட்டேனே. மாமனார் கொஞ்சம் ஹெல்ப், மாமியார் கொஞ்சம் ஹெல்ப். இப்படி பண்ணா யாரும் அப்படி பண்ண முடியாது. உனக்கு பொறாம? ஆமா, எனக்கு பொறாம. என் வீட்டை வந்து பாருடி, அப்படி ஜக்க ஜக்கன்னு மின்னுது. நான் இன்னும் டெக்கரேஷன் பண்ணுவேன். இவங்க பண்ணதுக்கு என்ன இருக்கு? அதை எல்லா பக்கமும் கொளுத்தி வச்சிருக்கிய. நம்ம மாமாவை சொல்லி இன்னும் விளக்கு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். வீடு முழுக்க வைக்க போறேன். அவர் ஊருக்கே ராஜாவா இருந்தாரு. ஆனா உனக்கு என்னமா அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு கிடக்காரு. அவரு நீ சொன்ன சொலுக்கெல்லாம் ஆடுதாரு. பாவமா லேட்டி, பைசாவில் என்ன பாடுபடுத்துற நீ? பாடப்படுத்துறேன்னா அப்பலாம் இல்லையா, கடைக்கு தானே அனுப்புனேன். சிங்கம் மாதிரி கெத்த டேபிள்ல உட்காந்துருப்பாரு. இப்போ நீ என்ன பாடுபடுத்துற? ஆமாட்டி, இப்பவுமே நீ இவ்வளோ பாடுபடுத்துறிய. நீ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஓம் பிள்ளை நீலாம் அந்த வீட்டில் கடந்து என்ன? ஓம் பிள்ளை ஒரு பக்கம் பாடுபடுத்தும், நீ ஒரு பக்கம் பாடுபடுத்துற. அவைய நிலைமையை நினைச்சு பாரு. சேச்சா, என் பிள்ளை எல்லாம் அப்படிலாம் பாடுபடுத்தாதுக்கா. உனக்கு பிறந்தது வேணா சிறப்படுத்தாம இருக்கலாம். ஆனா அது கிங்ஸனுக்குலாம் பிறக்கும், கண்டிப்பா பாடுபடுத்த மாட்டே. கரெக்டுக்கா, எனக்கு பிள்ளை எல்லாம் அப்படி பண்ணாது பத்தியா. ஓம் பிள்ளை வேற மாதிரி அரியண்டம் பண்ணும், அவன் பிள்ளை வேற மாதிரி அரியண்டம் பண்ணும். என்ன சொல்ற? அது ஒரு தனி ரகமா இருக்கும் மாட்டி. சரி சரி, நீ கொழுக்கட்டை அவிச்சிட்டு அவைக்கலையா? அவிச்சாச்சு. ஆமா, எல்லாரும் எங்க? ஒருத்தரையும் காணும். இப்ப வந்துருவேன்னுட்டு போனாங்க, இன்னும் காணும். சரிட்டி, அந்த மாமனார் மாமியாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா? எனக்கு மட்டும் தான் மாமனார் மாமியார் மாதிரி சொல்லிட்டு இருக்கா, உனக்கும் தானே? ஆனாலும் வீடு வேற வேற தானே ஏட்டி, அது வேற பண்ணணுமா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒன்ன மாதிரி ஒத்தி மருமோளாடுறதுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. ஏன்டி, ஒரு சின்ன சாம்பார் வச்சு ஒரு அவியல் வச்சிருக்கலாம்ல டி. அப்படின்னா நீ எங்க வடை பாயசத்தோட விருந்து ரெடி பண்ணிருக்க, அப்படிதானே? ஆமா, இந்த பாவலோடி சும்மாவே விடாது சொல்லிவிட்டேன். ஏன் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிருக்கலாம்ல? ஆமா, கொடுத்துட்ட கொழுக்கட்டமாவே நீ அவிக்க காணல, இதுல அதை வேற சொல்லிட்டாலும் அப்படி செஞ்சு தள்ளிடுவா. நீ நான் இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் பத்தி, அதான் உனக்கு பொறாம. சோத்தியாத அடுப்புல வை, குழம்ப கொடுத்து விடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அக்கப்பரா இருக்குது. இக்க நம்ம ரெண்டு பக்கத்து பக்கத்துலயாக்கா இருக்கணும். எல்லாம் விடிட்டி,
ஒன்றும் பண்ண முடியாது. நான் நீ இல்லாத இடமா தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கடைசி வரைக்கும் வாங்கூடே வந்து குப்பை கட்டுன்னு என் தலையில எழுதிருக்கு பத்தியா. ரொம்ப தான் சாலிச்சுக்கிட்ட. பயப்படாதம்மா, கூட்டு குழம்புனே உன் வீட்டு வாசல்ல வந்து நான் ஒரு காலமும் நிக்க மாட்டேன். ரொம்ப தான். இதே வீரத்தோடையும் ரோசத்தோடையும் கடைசி வரைக்கும் இருந்துட்டேன்னா எனக்கு நல்லது. உனக்கு நான் அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம்ல, அதான் பொறாம. ஆமாட்டி, எனக்கு பொறாம தாமட்டி. ஆனா எனக்கு தீபாவளியா? எனக்கு வாய்க்கதெல்லாம் ஒண்ணு போல வாய்க்குது. இன்னைக்கு தீபாவளி. உங்க ஊர்ல இந்த திருக்கார்த்திகள்லாம் கிடையாது? ஓ, இன்னைக்கு திருக்கார்த்திகளா? ஓ, திருக்கார்த்திகள் இல்ல, வெறும் திருக்கார்த்திகள் தான். அக்கா வீட்டு ஜக ஜகன் இருக்குதா? நீயும் ஜக ஜகன் தான் இருக்க. என்ன இவன் பேச்சு சரியில்லாம இருக்குது. ஜிகு ஜிகுன்னு இருக்காமல? ஜிகு ஜிகுன்னு தான் இருக்க. ஆமா, இன்னைக்கு திருக்கார்த்திகள்ல, அதான் ஜிகு ஜிகுன்னு இருக்க. அத்த பெத்த வைரமே, அப்போ இன்னைக்கு விருந்து தடப்போடலா இருக்குன்னு சொல்லுங்க. சாம்பார், அவியல், அப்பளம். கிளம்பிட்டேன். ஐ லைக் யூ. உன் ட்ரெஸ் அழகா இருக்கு. ஏய் மணிக்கா, நான் இதுக்கு முன்னாடி இத போட்டுருக்கேன். அப்படியா? ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. போய் வேலை இருந்தா பாரு போ. அவ பாட்டுக்கு நின்னுட்டு போறா, அப்படிதானே செய். டேய், நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அதான் எங்க அக்காவுக்கு பொறாம. அது உண்மைதான், ரொம்ப அழகா இருக்கு. டேய், இத இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரியா? ஒழுங்கா உள்ள போன்னு சொன்னேன். டேய், இன்னொரு வாட்டி கத்தி சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. எட்டிட்டு மிதிச்ச எங்க போய் விழுவானு தெரியாது. போட்டு வாங்கியிருக்க நீ. அவளுக்கு சிரிப்ப பாரு போட்டு கொடுத்துட்டு. தொலைச்சிருவன் தொலைச்சி. ரொம்ப அழகடா. 2 பேருக்கும் சாரி சம உரிமை இருக்குது. உரிமை கிரிமண்ண உசுரோட பூமிக்குள்ள புதைச்சிட. ஏற்கனவே கொட்டுப்புல இருக்க. போட்டா போல உரமுக்கு போ. சரிடா, உரமுக்கு போ. நேராயிட்டு காலைல போகணும்ல. உண்மையில கோத்த இன்னைக்கு தானே பார்த்தேன். காலையில பார்த்துட்டேன். போத்தல்ல வாழாட்டாம போ. வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாட்டி? அத்தி எக்க என்ன பார்த்து முறைக்காதக்கா. சமாதான படுத்து போய் காலையில மாத்தி இந்த ட்ரெஸ் எடுத்து வா போ. அது உங்க ரூமுக்குள்ள தான் இருக்குது. எடுத்து வை வாழ. இன்னைக்கு பெரிய மாமா வீடு ஜக ஜகன் இருக்குமே. எக்கா நீங்க எனக்கு நீ ஸ்பெஷலா பண்ணிருக்க. போட்டு கொடுக்க. அப்போ நாங்க எல்லாம் ரெடியா இருக்குது. காஃபி வேணும். எனக்கு காபி போட தெரியாது மாமா. போட தெரிஞ்சவங்க போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படின்னா அக்கா தான் போட்டு கொடுக்கணும் மாமா. சும்மா இருட்டி. அங்க பிளாஸ்க்ல போட்டு வச்சிருக்கேன், போய் குடிங்க. வந்து ஊத்தி கொடுக்கறதே எல்லாமே இருக்குது. சமையல்லாம் பண்ணி வச்சுட்டேன். வீடெல்லாம் விளக்கு பொருத்திருக்கேன், போய் பார்த்துருங்க. நான் கிளம்புறேன். விளக்கு ஏத்துட்ட, அதை சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல காஃபி குடிக்கணும். நீ ஊத்தி கொடு, எனக்கு ஊத்த தெரியாது. போயக்கா, சும்மா இருட்டி. கிங்ஸ்ல எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, நான் வரமாட்டேன். இல்ல இப்ப அவன் வரமாட்டான். வா. எனக்கு பயமா இருக்கு, நீங்க போங்க. சொல்றேன்ல வா. சும்மா இருங்க. வாயன். எங்க எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, நீங்க போங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? எங்க விடுங்க. அது நான் எதையும் பார்க்கல. சப்பா, நான் எதையும் பார்க்கலப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க. அதான் விளக்கேத்தனல, வா. திருக்கார்த்திகேயன்னு விளக்கேத்தினேன். எப்படியோ விளக்கேத்திட்டல, வா. உன் கையால நீங்க சாப்பிடுவேன், வா. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நீங்க போங்க. இது வந்தா நல்லது, என்ன தூக்கிட்டு போயிடுறேன். வாரேன். சரி விட்டுங்க. அத்தி, நான் எதையும் கேட்கல. அம்மா, வான்னு சொன்னேன். சரி விட்டுங்க. விட்டா நீ வரமாட்ட, இப்படியே வா. சரி விட்டுங்க. எப்பா, நான் எதையும் கேட்கலப்பா. சப்பா, உண்மைதான். அக்கா சொன்னது உண்மைதான். அண்ணனும் தம்பி ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்னு ஒண்ணு போல தெரியுது. ஏப்பா, ஐயோ, இத பாத்திரம் நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுதே. இதுக்கு மேல வேண்டாம். அமுல் பேபி மாதிரி வருது. அழகாதான் இருக்குது. அழகா இருக்கீங்க. சரி, சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சோதிக்கிறவளே. எங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வரேன். அது வந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமா. சரி, சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். டியூப் லைட். அதான் வீட்டுல ஏகப்பட்டது இருக்குதே. இங்க எல்லாமே டியூப் லைட்லாம் கிடையாது, ஒரே ஒரு டியூப் லைட் தான் இங்க இருக்குது. என்ன உளறிட்டு இருக்க? மத்தெல்லாம் பிரகாசமா தான் எரியுது, இங்க ஒண்ணே ஒண்ணுதான் டியூப் லைட்டா இருக்குது. என்ன உளறிட்டு இருக்கா? சரி, எனக்கு நேரம், நான் கிளம்புறேன்னு. போங்க போங்க போங்க. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? எனக்கு
ஒண்ணு இல்லையே. சரி ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சரி வாங்கிட்டு வரேன். பஜாருக்கு தான் போறேன். போங்க. இவ என்னமோ மனசு வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன? ஒண்ணு இல்ல. எப்பவும் நானே தான் வழிய போய் சிக்கிறேன். என்னத்த சொல்ல? உன் ட்ரெஸ் அழகா இருக்கு. இப்ப இருந்துட்டா மட்டும் ஏய், ஏய். புரிஞ்சுட்டு. ஆமா, இருந்துட்டா மட்டும். பாருடி, அதுக்கு தான் வெளியில போறேன். என்ன சொல்லுது? என்னடி? அதுக்கு தான் வெளியில போறீங்களா? ஆமா. என்ன? அது அது வந்து அது வந்து அது வந்து என்ன? இல்ல. சிரிக்காதீங்க. சிரிக்கல. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. உனக்கு என்ன? சூப்பரா இருக்க. அத கேக்கல. எல்லாம் டெக்கரேஷன்லாம் கஷ்டப்பட்டு பண்ணனேன். வந்தோனே என்ன ஏசி இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சாக்காவி பெருமையா பேசுவீங்கன்னு நினைச்சேன். எங்க அக்கா கிட்ட எவ்வளவு பேலா விட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? மனசுல பட்டுச்சுட்டு, ஆனா சொல்ற மனநிலை இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. எங்க அக்கா போனதுக்கு அப்புறமா அந்த மாணிக்கம் கூட வந்து புகழ்ந்தான். நீங்க மோசப்பாங்க. சரி சரி. ஆசையா இல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, எவ்வளவு அழகா அப்படி இருக்க தெரியுமா? எங்க அக்காவுக்கு போறாம பேசுறத பாரு, போயிட்டு கடிச்சிருவேன். ஆமா, அண்ணன் விட பிரகாசமா இருக்கு. அது யார் பண்ண? நீதானா? ஆத்தி, அத நாங்க மறந்துட்டோமே. ஆத்தி, அக்கா இல்ல, நாதான் இங்கேயும் பண்ணி அங்கேயும் பண்ணுனேன். ஓ, உங்க அக்காங்க என்ன வந்துச்சு? ஆளக்கானோ எங்க போனாங்க? ஐயோ, இத பேச விட்டே நான் மாட்டிக்கிடுவேன். என்ன கேள்வி கேக்குது? எனக்கு பொய் வர மாட்டேங்குது. என்னது? உங்க அக்காங்க தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆளக்கானோ எங்க? என்னது? உங்க அக்கா இதுதான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆளக்கானமே எங்கன்னு கேட்டேன். டேய், உன்னை பேச விட்ட நான் உளறிடுவேன். அத்தனை நேரம் என் வாய் அடைப்பீங்கல்ல, எப்படி அடைக்கணும் மட்டும் பாருங்களேன். என்ன கேட்காமலே கிடைக்குது? கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். வாரிசு எனக்கு வேணும். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? புரியல. எனக்கு வாரிசு வேணும்டே. எனக்கு என் புள்ள வேணும். சிங்கக்குட்டி மாதிரி வேணும். என்ன சொல்றீங்க? எனக்கு என் வாரிசு வேணும்னு சொன்னேன். ஆமா, தேடிட்டு இருப்பாங்க. இங்க தேடுறதுக்கு என்ன தவிர உனக்கு யாரும் இல்லை. நான் சொன்னது புரியுதா புரியலையா? கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு என் வாரிசு வேணும். ம்